या कुन्देन्दु तुषारहार धवला या शुभ्रवस्त्रान्विता. வணக்கம், என் பேரு கிருத்திகா ராஜகோபாலன். நானும் எங்க அக்கா நேஹாரிகா ராஜகோபாலனும் தேசத்வனி அப்படின்னு ஒரு மென்டல் வெல்னஸ் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். இப்போ எக்ஸாம் சீசன் 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. நம்ம யாரு எவ்வளோ தூரம் படிச்சிருந்தாலும் இந்த டைம்ல நம்மளுக்கு டென்ஷனாக தான் இருக்கும். அதனால இப்போ எங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் எக்ஸாமை எழுதுறதுக்கும் நாங்க ஷேர் பண்ண போறோம். இந்த டிப்ஸை நாங்க 3 எபிசோடா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், அதாவது எக்ஸாமுக்கு இப்போ 1 month இருக்கு. இந்த டைம்ல நம்ம எப்படி இருந்தா நம்மளுக்கு டென்ஷன் குறையும், நம்மளால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எபிசோட். செகண்ட் எபிசோட் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் பிஃபோர் 1 or 2 days ஜஸ்ட் பிஃபோர் எழுதிட்டு 1 or 2 days ஆஃப்டர் த எக்ஸாம், அந்த டைம்ல எப்படி இருந்தா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்கான டிப்ஸ். ஃபைனல் எபிசோட்ல வைல் ரைட்டிங் த எக்ஸாம், நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கொஸ்டின் பேப்பர் அட்டெம்ப்ட் பண்றச்ச எந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்கான டிப்ஸ். இதுதான் இந்த 3 எபிசோடும் கவர் பண்ணும். இந்த டைம்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களுக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இல்லை போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதா, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன். ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்ரி இயர் நடக்கிற விஷயம், நிறைய காம்படிஷன் இருக்கும். அதுக்கு போர்டு எக்ஸாம் நம்ம ஒரு தடவை எழுதிட்டோம்னா லைஃப் லாங் இந்த ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரையாரிட்டைஸ். ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இதை நன்னா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி நம்மளுது, அதனால காம்படிஷன் நிறைய இருக்கும் when it comes to all competitive exams, entrance exams. ஸோ அதனால நம்மளுக்கு வராதோ, நம்மளுக்கு எதுவுமே சரியா வராது அந்த மாதிரிலாம் யோசிக்கிற டைம் இல்லை இது. ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாமை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும். அப்படி பண்றச்ச இப்போ 1 month தான் இருக்குன்றச்ச பிளானிங் ரொம்ப முக்கியம். பிளானிங் பண்ணிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. நம்ம தெளிவா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்றத டீட்டெயில்டா எழுதி வச்சு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். இப்போ பிளான் பண்றச்ச நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லா படிச்சவங்களும் லாஸ்ட் மினிட் படிச்சவங்களுக்கும் கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும், படிக்கிறதுலயும் சரி பெர்ஃபார்ம் பண்றதுலயும் சரி. இப்போ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற டைம் இல்லை. இந்த டிஃபரன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பிளானிங்னு வச்ச எப்படி பிளான் பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறச்ச முதல்ல எல்லா டாபிக்ஸையும் எழுதி அதுல எது ஈஸி, எது மாடரேட், எது டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். எடுத்த உடனேயே நம்மளுக்கு ஈஸியா வர டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா கடகடான்னு படிச்சு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம நம்மளுக்கு வராத டாபிக்கை படிச்சா கான்ஃபிடன்ஸ் அப்படியே கீழே போயிடும். அதனால ஈஸியா இருக்கிற டாபிக்கை ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் வந்துடும், டாபிக்ஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற டாபிக்ஸ்க்கு நிறைய டைம் அலோகேட் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 மணி நேரம் தான் ஆகும் நீங்க ஆன்டிசிபேட் பண்ணா, அந்த டாபிக்கு நீங்க 1 hour பஃபர் டைம் போட்டு பிளான் பண்ணா அதை ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் டிப் ஃபார் ஹவு டு பிளான். இப்போ பிளான் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கிறச்ச வெறும் ஓரலா படிச்சா நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கிறத விட எழுதி படிச்சா மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதியும். ஸோ வித் 1 month ஃபார் தி எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் நீங்க கீ பாயிண்ட்ஸ், எது அந்த கொஸ்டனுக்கு இல்லை அந்த பர்டிகுலர் டாபிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நினைக்கிறீங்களோ அது எல்லா டாபிக்ஸ்க்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம் எழுதிச்சு உங்களுக்கு அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், திஸ் இஸ் நாட் த டைம் டு டயட். படிக்கிறச்ச நம்மளுக்கு பசிக்கும், அதனால ஸ்மால் இன்டர்வெல்ஸ்ல, ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ஸ்ல நன்னா சாப்பிடணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அதுக்குன்னு நம்ம வயர் முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், நம்மளால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால ஸ்பேஸ்ட் அவுட்டா பேலன்ஸ்டா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இப்ப தூக்கத்தை பத்தி பேசுறச்ச இந்த 1 month நம்மளோட லைஃபுக்கான அஸ்திவாரம். இந்த போர்டு எக்ஸாம்ஸ் வில் லே த ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் கெரியர். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய டைம் இது. இந்த டைம்ல நம்மளுக்கு தூக்கம் குறையிறதே அப்படின்னு நம்ம நினைக்காம சாலிடா 6 hours ஆஃப் குவாலிட்டி டைம் நம்மளுக்கு தூக்கம் கிடைச்சதுனாலே நம்மளுக்கு அது போறோம். இப்போ 8-9 மணி நேரம் தூங்க முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு இது டைம் இல்லை. 6 hours நன்னா தூங்கினாலே நம்மளுக்கு ஹோல் டே ஆக்டிவா இருக்கும், நன்னா படிக்க முடியும். இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசினேன். இனிமே நான் பேச போறது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுல டாப் ஆன் த லிஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, லாங் ஹவர்ஸ் டிவி பார்க்கக்கூடாது. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். எஸ்பெஷலி இந்த டைம்ல இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது மைண்ட்ல நிற்காது, அந்த ரீல்ஸ் தான் மைண்ட்ல நிற்கும், நம்ம பார்த்த வீடியோ தான் மைண்ட்ல நிற்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் யூசிங் ஃபோன், அவாய்ட் வாட்சிங் டிவி ஃபார் லாங் ஹவர்ஸ். நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு 1 or 2 songs வெறுமே கேட்கலாம், அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபோன் யூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாட்ஸ்அப்ல டவுட் கேட்கறது, வாட்ஸ்அப்ல நோட்ஸ் ஷேர் பண்றது, இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலோ இல்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாலோ நீங்க உங்க டீச்சர்ஸை கேட்கலாம். இந்த டைம்ல போய் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டு அவங்கள டென்ஷன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கும் இது முக்கியமான டைம், அவங்களுக்கும் போர்டு எக்ஸாம் இருக்கு. ஒருத்தர் கிட்ட பேசி அனாவசியமா நீங்க டென்ஷன் பில்டப் பண்ணிக்கிறத விட டவுட்ஸை டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். அண்ட் அவாய்ட் குரூப் ஸ்டடீஸ். குரூப் ஸ்டடீஸுக்கு இந்த 1 month டைம் கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலா அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு தான் இந்த டைம் பீரியட் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் ஃபார் எல்டர்ஸ், ஃபேமிலியில இருக்கிற எல்டர்ஸுக்கு, நீங்க இந்த டைம்ல ஏதாவது ரிலேட்டிவ்ஸோட ஃபோன் பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், பசங்க இருக்கிற விசினிட்டியில பண்ணாதீங்க. வீட்டுக்கு வெளில போய் நின்று அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு அப்புறமா வாங்க. இன்னொன்று என்னன்னா பசங்க மேல ப்ரெஷர் போடுற மாதிரி பேச வேண்டாம். இப்போ நன்னா படிச்சே ஆகணும், இது ரொம்ப முக்கியமான டைம் அப்படின்னு ரொம்ப ஓவரா ப்ரெஷர் போடுற மாதிரி பேசாம அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இது ஒரு ரிக்வெஸ்ட் டு எல்டர்ஸ் இந்த ஃபேமிலி. இந்த 1 மாசம் நம்ம எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணாலும், லக் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம காட் கிட்ட போய் ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரிலீஜியனா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ப்ரே பண்றச்ச காடு கிட்ட டீல் பேசக்கூடாது. நான் எனக்கு 100 மார்க் கொடுத்தா நான் தேங்காய் உடைக்கிறேன், இந்த மாதிரிலாம் டீல் பேசாம நம்ம ப்ரே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைம் பீரியட்ல எஸ்பெஷலி எனக்கு ஹெல்த், ஆரோக்கியம் ரொம்ப நன்னா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். படிக்கிறச்ச எனக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்பு மேல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சேலஞ்சஸ் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான வில் பவரும் தைரியமும் வேணும் அப்படின்னு சொல்லி காடு கிட்ட நம்ம வேண்டிக்கணும். அதுக்குன்னு நம்ம போய் ரொம்ப நேரம் ப்ரே பண்றதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, வேண்டுதல் எல்லாம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம போனோமா, இப்படி போய் சேவிச்சு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டோமா, அதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணமா இருக்கணும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒர்க் இஸ் வர்ஷிப். ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இந்த டைம்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, பாசிட்டிவா யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தரோட பேசி எனக்கு இது தெரியலையே, அது வரலையே அப்படின்னு ஒர்க்அப் பண்ணிக்கிறத விட நம்ம
இந்த 1 இயர் படிக்காதது ஃப்ரெஷ்ஷா இப்போ ஒன்றும் கத்துன்ற போறது இல்லை. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சதை பத்தி கான்ஃபிடென்ட்டா இருந்து எது தெரியலையோ அதுக்கு எஃபர்ட் போட்டு படிச்சு பாசிட்டிவா யோசிச்சாலே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்மளால இந்த போர்டு எக்ஸாம்ஸை எழுத முடியும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறமா நாங்க வந்து இன்னும் 2 எபிசோட் போட போறோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. தேங்க்யூ. सरस्वती भगवती निशेषजाड्या